சுனாமி பேரலையில் சிக்கி உயிரிழந்த உறவுகளை நினைவுகூரும் பல நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் இன்று நடைபெற்றன. தங்களுடைய அனுதாபங்களை தங்களுடைய ஆதங்கங்களை இதிலே அதில் குளறி அழுகின்ற வேலை இன்று இந்த சுதந்திரமான ஒரு தினமாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் இப்படி சுதந்திரமாக இப்படியான பிரதேசங்களுக்கு நாங்கள் செல்ல முடியாது இருந்திருக்கின்றோம். அதே மறைமுகமான முறையில் நாங்கள் கடந்த காலங்களில் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு வீடுகளிலும் ஆலயங்களிலும் அவர்கள் குளறுவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று சுதந்திரமாக முள்ளிவாய்க்காலும் சரி, இன்று இந்த சுனாமியிலும் சரி, நாங்கள் சுதந்திரமாக இந்த எங்களுடைய ஆதங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்று அமைந்திருக்கின்றது. இதேபோல் இந்த இடத்தை புனித பூமியாக கட்டாயம் விரும்பியோ விரும்பாமவே ஆக்க வேண்டும். இந்த அனர்த்தத்தினால் உடனடியாக அன்றைய நடைமுறை அரசை நடத்தி கொண்டிருந்த விடுதலை புலிகள் மிகப்பெரிய அளவிலே தங்களுடைய அந்த மீட்பு நடவடிக்கைகளையும் புனரமைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். சர்வதேச சமூகம் அதை பாராட்டியிருந்தது. விடுதலை புலிகளுடன் சுனாமிக்கு பின்னரான ஒரு முகாமைத்துவ கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இணக்கம் கண்டுவிட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வைத்து அதை தடை செய்தார்கள். அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த சுனாமியினாலும் போரினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கான வாழ்வாதார அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதோடு அதே நேரத்திலே ஒரு நிரந்தரமான சமாதானத்தை, ஒரு அரசியல் தீர்வு எட்ட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. ஆனால் மாறாக எங்களுடைய நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் எங்கள் எல்லோருக்கும் கவலை அளிக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த துறவி நடந்து கொண்ட சம்பவம், அதுக்கு நீதி அமைச்சராக சென்றவர் கூட அவருக்கு துணை போகின்ற மாதிரியான விடயமாக செய்ய பேசியிருக்கின்றார். எமக்கு இவ்வாறான பேரழிவுகள் சில பாடங்களை உணர்த்தளிக்கின்றன. அந்த வகையில் 2004ஆம் ஆண்டு நடந்த இந்த பேரழிவும் இன உள்ள சமய வேறுபாடுகள் என்று அனைவரையும் தாக்கியது. பேரழிவுகளும் ஒற்றுமை எப்படி எடுத்து காட்டியிருப்பது என்பதற்கு இது சிறந்த உதாரணமாகும். சுனாமியிலே இழந்தவர்கள், அவர்களுக்கு நான் நினைக்கின்றேன் பல இடங்களிலே அவர்களுக்குரிய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை அல்லது அவர்களை இனங்காணப்படவில்லை என்று ஒரு குறைபாடு இருக்கின்றது. வடக்கை பொறுத்தவரையிலே போராட்ட குணங்களை கொண்ட இனமாக நாங்கள் இருந்தாலும் கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரலை ஏற்பட்ட பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் தெற்கு வரைக்கும் சென்று தங்களது உதவிகளை, தங்களது மனித நேயத்தை இந்த இலங்கை பேரினவாதத்திற்கு காட்டியதை நாங்கள் மறந்துவிட முடியாது.
கொண்டு சேர்த்துட்டீங்களா யாரு வேலையும் கொண்டு சேர்த்துட்டீங்களே மாடோர் தொழிற்கழக இளைஞர்கள் மிகவும் அவர்களின் அனுசரணையில் போராதா நீ குழம்பி பன்னிரண்டு ஆகிறது என்பதை ஒரு சில நிமிடங்களில் ஆழி பேரலை பெரும் அழிவுகளை ஏற்படுத்திவிட்டு சென்ற நிலையில் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட எரோரா கிராமத்தில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது காலை 9:25 9:27 வரை 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. எரோரா, ரதுகுருச உள்ளிட்ட சுனாமி கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர்.